الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய ஆரம்ப நிலை தன்னுடைய தாயுடைய வயிறுதான். தன்னுடைய தாயுடைய வயிறுதான் மனிதனுடைய முதல் வகுப்பு, முதல் பாடசாலை. எனவே அங்கிருந்தே அந்த பிள்ளையை தாய் சரியாக எப்படி வளர்க்க வேண்டுமோ, எப்படி பராமரிக்க வேண்டுமோ அப்படி வளர்த்தால் நிச்சயமாக அந்த பிள்ளை இந்த காலத்துடைய வழியாக ஆலிமாக இறை நேசராக திகழும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. உலகத்திலேயே ஆக சிறந்தவர்கள் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கள் தான், அல்லாஹ்வுடைய ரசூல்கள் தான், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் தான். அவருடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது, அவருடைய சரித்திரங்களை தேடும் பொழுது என்ன விஷயம் கிடைக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தன்னுடைய தாயுடைய வயிற்றில் கர்ப்பமாக ஆன பிறகிலிருந்தே அவர்களுடைய தர்பியத் செய்யப்பட்டுள்ளது, பராமரிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் முர்ஸலீன், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ஃபாத்தமுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் இறுதி தூதராக, இறுதி முடிவுரையாக வந்தவர். அவர் தன்னுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது, ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது பல நபிமார்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை, அந்த குழந்தை இறுதி தூதராவார், இறுதி ரசூல் ஆவார், அவருக்கு இந்த பெயர் சொல்ல வேண்டும், இப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சுப செய்தியை சொல்லிவிட்டு போவார்களாம். எனவே சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் இவ்வாறுதான் கிடைக்கும். நம்முடைய தர்பியத், மனிதனுடைய தர்பியத் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்று சொன்னால் நம்முடைய தாயுடைய வயிற்றிலிருந்தே ஆரம்பமாகிறது. உதாரணமாக ஹைதர் அலி, ஃபாத்திமா, பிரபலியமாக கேட்கப்பட்ட பெயர்களில் ஒரு இரு பேராக இருக்கும். இரண்டு பேரும் கணவன் மனைவிமார்கள். ஹைதர் அலி யார் என்று சொன்னால், நம்முடைய மாநிலத்திற்கு பக்கத்து மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்தில் கடப்பா என்ற பகுதிக்கு, அந்த ஊருக்கு கவர்னராக வாழ்ந்தவர். அவருடைய மனைவி தான் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாயிருச்சு. ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தை பிறந்த பிறகிலிருந்து பால் கொடுக்கும் பொழுது ஒது செய்து 2 ரக்காத் தொழுது பால் கொடுப்பாங்களாம். பால் கொடுப்பதற்கு ஒது செய்து 2 ரக்காத் தொழுது பால் கொடுப்பாங்களாம். பால் கொடுக்கிறது இது ஃபர்தா, வாஜிபா, சுன்னத்தா, முஸ்தஹபான்னு சொல்லி நம்ம பல பேர் கேள்வி கேட்பான். என்ன இது ஃபர்தா, என்ன விஷயம்? ஏனென்றால் என்னுடைய குழந்தை நான் ஒருவோடு இருக்கும் பொழுது பால் அருந்த வேண்டும், என்னுடைய குழந்தை நான் தொழுது விட்ட நிலையில் பால் கொடுக்க வேண்டும். இதுக்கு முடிவு என்ன ஆனது தெரியுமா? அந்த குழந்தை எப்படி வளர்ந்தது என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் குறைந்தபட்ச குர்ஆன் ஓடக்கூடிய குழந்தையாக மாறியது. ஒரு மணி நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள பல பேர் இருக்கிறோம், குர்ஆன் ஓட தெரியும், மரணமும் செய்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஓடுறோம்? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. 1 மணி நேரம் அந்த குழந்தை, இப்படி வளர்த்த குழந்தை, இப்படி வளர்க்கப்பட்ட குழந்ை முடிவுரை என்னவென்றால், நதீஜா என்னவென்றால், அஞ்சாம் சொல்வாங்க அரபியில. இதற்கு முடிவு என்னவென்றால், ஒவ்வொருவோடும் தொழுகையோடும் பால் கொடுக்கப்பட்ட பால் அருந்தி அந்த ஆண் குழந்தை
1 மணி நேரம் தினந்தோறும் குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். அது மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் கதமை கப்பை வகுப்பும். நீங்க கேட்டதில்ல, நமக்கு அரபியே தெரியாத, அரபி கிளாஸ் இருக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூவி கூவி வியாபாரம் பண்ணினவங்களுக்கு இதுக்கு சேர்க்க முடியலங்க. நம்பானுங்கள இன்னைக்கு எந்த யூனிவர்சிட்டியில சேர்ந்தா என்ன கிடைக்கும், என்ன இது? குர்ஆனுடைய மொழி, ஹதீஸுடைய மொழி, சொர்க்கத்துடைய மொழி, அப்படிப்பட்ட மொழியுடைய இலக்கணத்தை கற்றுத்தரோம் வாங்கன்னு சொல்லிட்டு தவறா என்ன வேண்டாம், ஒரு 20 நாளா தஷ்கீல் பண்றோம், தர்தீப் பண்றோம், போராடுறோம். நல்ல நல்ல சாப்பிங்க, நல்ல நல்ல நண்பர்கள், என்னுடைய நல்ல நல்ல மாணவர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க யாரு பிஸியது, நேரம் இல்லை. அப்ப எதுக்கு நேரம்? எந்த கபருடைய வாழ்க்கைக்காக அழைக்கிறோமோ அதற்கு நேரங்களே நாம் தட்டி கழிக்கின்றோம். எந்த கபருக்கு என்னென்ன வேதனைனா தரும் நல்லா சொல்லிருக்கிறோம், அந்த வேலையில் நாம் ஈடுபடுறோம் என்பதுதான் நிதர்சனமான கசப்பான உண்மை. அந்த கப்பை 2 உள்ளங்கை, கப்பை கதமை 2 காலடி, வதுகுன் செஹரா, இந்த மூணு என்ன தெரியுமா? கதமைன்னா உள்ளங்கை, உள்ளங்கை 2 காலடி, முகம். இது பெண்களுக்கான பரதா. ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணுக்கு முன்னாடி தேவைக்கு வந்தா இந்த 3 காமிக்கலாம். முகத்தை கூட எவ்வளவு முடியுமோ அவளை மறைச்சிக்கலாம். ஆனா தேவைப்பட்டால் ஹதீஸ்ல இருக்குது, ஷரியத்துல இருக்குது, வேணா கேட்டுக்கலாம் விளக்கம். இதுதான் முறை. இந்த 3 அவர் பெரிய நடப்பா. அவரு அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களுக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாரு, முகத்தை தான் காமிப்பாரு, 2 கை உள்ளங்கையை காமிப்பாரு, 2 காலடி தான், மற்றெல்லாம் மறைச்சிருப்பாரு. அவ்வளவு ஹயா. அல் ஹயாவுடைய ஷோபத்துங்கள் ஈமான். ஹயா, வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி. நபிசுல்லா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் இங்க பிளேடே வச்சது இல்லையா? வாழ்க்கை முழுவதும் இந்த இடத்துல பிளேடே வச்சது இல்லையா? நான் சொல்லல, வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை நேசர் யார் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்களோ அது உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாராம். என்ன முடிவு பார்த்தீங்களா? அந்த தாய் அந்த குழந்தையை ஒசுவோடும் தொழுகையோடும் பால் ஊட்டிய காரணத்தினால் வந்த நிலை இது. அது மட்டுமல்ல, மக்தபுகளுக்கு, மதரசாக்களுக்கு, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு, கோயில்களுக்கு, உலமாக்களுக்கு, பூசாரிகளுக்கு மாதம் 19 கோடி செலவழிப்பார். அதுக்கு பூசாரிகளுக்கு 19 கோடினா பள்ளிவாசல் இமாம்களுக்கு எவ்வளவு செலவழிப்பாங்க யோசிச்சு பாருங்க. கடைசியில் சொல்றேன், முடிவு யாருன்னு இப்படி விட்டுட்டு போனாலும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. நமக்கு எந்த வரலாறும் தெரியாது, நம்முடைய அத்தா அம்மா வரலாறே தெரியாது. உங்க தாத்தா பேர் என்ன, ஏதோ ஒரு பாயின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேல தெரியாது. எந்த பாகுபாடு இல்லாமல் எப்படி நபிசாசனம் அனைத்து மக்களையும் இணைத்து ஒரு ஆட்சியை கொடுத்தாரோ அதே போன்று பூசாரிகளுக்கு 19 கோடி, முஸ்லிம்களுக்கு தேவையானது அனைத்தையும் மஸ்ஜிதுகள், மதர்சாக்கள், மக்தப்கள், கான்காக்கள், தர்காக்கள், எத்தீம்கானா, அநாத இல்லங்கள் எல்லாத்துக்கும் சில கிறிஸ்தவ ஆலயங்கள் பாவம் சொன்னா என்னுடைய பொறுப்பு. இவ்வாறு வாழ்ந்து காட்டியவர் 17 வருடங்கள் ஆட்சி புரிந்தவர். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி சொல்லணுமா? யார் தெரியுமா? இந்த 17 வருஷங்கள் ஆட்சி புரிந்தவர். 17 வருஷங்கள் இந்தியாவுடைய பல பகுதி அவர்களுக்கு கீழ் இருந்துச்சு. பல பகுதி ஆங்கிலேயர் அவருடைய பேரை சொன்னோடனே நடுங்குவான். கடைசியில் வேற வழி இல்லாம என்ன செஞ்ச ஆங்கிலேயர்னா, நீங்க எவ்வளவுனா இடத்த வச்சுக்கிங்க, நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம், எதிர்க்க மாட்டோம், எங்களையும் எதிர்க்காதீங்க, கண்டுக்காதீங்கன்னா ஒருபோதும் முடியாது. இந்தியாவை அடிமை நாடாக ஆக்க நீ முயல்கிறாய், நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நான் உயிரோடு இருக்கும் வரை இந்தியா சுதந்திரத்தோடு இருக்கும். யார் தெரியுமா? 17 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர் இந்த மகான், இந்த இறைநேசர்.
திப்பு சுல்தான், மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான். இவருக்கு பேர் ஏன் வந்து தெரியுமா? ஆற்காட்டில் ஒரு பெரிய வலியுள்ள இன்னும் இருக்கிறார், இறந்துட்டார், அவருடைய மசார் இருக்கிறது. அவர் பேர் தான் திப்பு சுல்தான் அவுலியா. அவரிடத்தில் இந்த ஹைதர் அலியும் பாத்திமாவும் துவாசை சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த பேர்ல தான் வைக்கப்பட்ட பெயர். அந்த திப்பு சுல்தான் 17 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். அவர் அந்நிய ஆண்களுக்கு முன்னாலும் பெண்களுக்கு முன்னாலும் தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய 2 கை உள்ளங்கைகளையும் 2 கை காலடிகளையும் தவிர காட்டியதல்ல. எந்த பாகுபாடு இல்லாமல் பூசாரிகளுக்கு 19 கோடி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆங்கிலேயனால நெருங்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு காரணம் இந்த தாயுடைய வளர்ப்பு. அது மட்டுமல்ல, ஒரு உண்மையை சொல்லி என்னுடைய உயிர் முடிக்கின்றேன். அவங்க யார் தெரியுமா? இந்தியரா, ஆந்திராவில் சேர்ந்தவரா? மக்காவில் பிறந்து நபியுடைய குளத்தில் வளர்ந்து குறைஷ் குளத்தில் வளர்ந்தவர் ஹைதர் அலி. ஹைதர் அலியுடைய பரம்பரை நபியுடைய பரம்பரை. ஹைதர் அலி பிறந்தது மக்கால பிறந்து ஈராக்ல வளர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஹிந்துஸ்தானுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் கவர்னர் ஆனார் ஈராக் இதுல கடப்பால. அதுக்கு பிறகுதான் திப்பு அவுலியா பிறக்கிறார். இன்று மைசூர்ல எல்லா அடையாளங்களும் அவர் இருந்த ஆட்சி புரிந்த விஷயங்களுக்கு இருக்கிறது. இந்த திப்பு சுல்தான் அவுலியா எப்பொழுது இறைநேச என்பதற்கு நிதர்சனமான உண்மை தாயுடைய வளர்ப்பு. ஒரு தாய் ஒருபோதும் தொழுகையோடும் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது, அது மட்டுமல்ல, அந்த வீரம் அந்த பரம்பரையை சேர்ந்தது. நபியுடைய பரம்பரை. அவர் ஹஜ் செய்யல, உம்ரா செய்யல. ஆனால் பல உலமாக்களுக்கும் பல அப்பார்களுக்கும் பல இமாம்களையும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் அனுப்பி வைத்திருக்கின்றார். காரணம் ஏன் தெரியுமா? அந்த இடத்தை விட்டு சென்றுட்டா ஆங்கிலம் முடிச்சிருவான். உங்களுக்கு தெரியாது, படிச்சவங்களுக்கு தெரியும். வரலாறு எடுத்து பாருங்க. அவர் இறந்த பிறகும் கூட அந்த ஆங்கிலேயர் நெருங்கல. அந்த வீரம் நபியுடைய பரம்பரை வீரம். அந்த ஷுஜாஅத் மக்காவுடைய ஷுஜாஅத், மக்காவை சேர்ந்தவர். ஆனால் அவர் என்னுடைய நாடு அல்ல இது, அவன் பார்க்கல. என்னுடைய முஸ்லிம்கள், அவரால் பல கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். அதே சமயம் பல கோடி மாற்று சகோதரர்கள் முஸ்லிம்களை போன்று வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மாற்று சகோதரிகளுக்கு உயிருக்கும் உடமைக்கும் ஏதாவது ஒரு பங்கம் ஏற்படும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பங்கத்தை விளைவிக்கின்ற ஒரு முஸ்லீமாக இருந்தால் எதிர்த்து போராடினார்கள். அந்த அவருடைய காலத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. எனவே ஒரு தாயினுடைய வளர்ப்பு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை தருகிறது. நாமும் நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே நாம் பாதுகாப்போம் என்று சொன்னால் இதே போன்று பெரும் இறை நேசங்களை உருவாக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளை கண்காணித்து வாழக்கூடிய தோற்றிற்கு தந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சுற்றுரை முடிக்கின்றேன். வாக்குறுதி அவர் தொடர்ந்து 5 நிமிடம்.